You want to meet him? Big 100 and small 50. What's your name? Ankush Suresh Jain. வாழ்க்கையின் சவால்களை புன்னகையோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ளும் மனிதர்களை நாம் தினமும் கடந்து போகிறோம். அப்படி மும்பை வீதிகளில் காதணிகள் விற்று கொண்டிருந்த ஒரு சிறுவனின் கதை சமூக ஊடகங்களில் பலரது நெஞ்சங்களையும் உருக வைத்துள்ளது. மும்பையின் போரிவலி பகுதியில் உள்ள ஒரு ஷாப்பிங் மால் அருகே ஒரு பெண் காரில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு சிறுவன் கையில் ஒரு பிளாஸ்டிக் பெட்டியுடன் அவரிடம் வந்தான். அந்த பெட்டி நிறைய அழகான காதணிகள் இருந்தன. மிகவும் கனிவாகவும் மரியாதையாகவும், அக்கா காதணிகள் வாங்குறீங்களா என்று ஆங்கிலத்தில் கேட்டான். அவனது பேசும் விதம் அந்த பெண்ணை கவர்ந்தது. அவன் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பால் அந்த பெண் அவனிடம் பேசத் தொடங்கினார். உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டார். அதற்கு அவன் என் பெயர் அங்குஷ் சுரேஷ் ஜெயின் என்று புன்னகையுடன் கூறினான். அங்குஷிடம் அவனது குடும்பத்தை பற்றி கேட்டபோதுதான் அந்த உருக்கமான உண்மை தெரிய வந்தது. அவனது அம்மாவுக்கு கடுமையான ஆஸ்துமா நோய் இருந்தது. அதனால் அவர்களால் வாடிக்கையாளர்களிடம் சென்று பேசி பொருட்களை விற்க இயலவில்லை. அம்மாவின் கஷ்டத்தை குறைக்க இந்த சிறுவனே முன்வந்து காதணிகளை விற்று தந்து கொண்டிருந்தான். அவன் பேசும்போது காட்டிய தன்னம்பிக்கையும் அவனது சரளமான ஆங்கில அறிவும் அந்த பெண்ணை வியக்க வைத்தது. இந்த வயதில் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய சிறுவன் குடும்ப சூழ்நிலைக்காக இப்படி உழைக்கிறானே என்று அவர் வருத்தத்துடன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் அந்த பகுதி மக்கள் அங்குஷிடம் பொருட்களை வாங்கி உதவுமாறும் அவனது கல்வி செலவை ஏற்க தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதும் பலரும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இவ்வளவு திறமையான சிறுவனுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இணையவாசிகள் உருகியுள்ளனர். சிலர் அவனுக்கு நேரடியாக உதவவும் அவனது பெயரில் வங்கி கணக்கு தொடங்கி உதவிகளை வெளிப்படையாக சேர்க்கவும் யோசனை கூறி வருகின்றனர். விதி அவனுக்கு கொடுத்த கஷ்டத்தை தன் அம்மாவின் மீதான அன்பால் வென்று காட்டும் இந்த அங்குஷ் நிஜமாகவே ஒரு குட்டி ஹீரோதான்.